பிரதமர் மோடியின் ஐரோப்பிய வருகை ஒரு சாதாரண இராஜதந்திர பயணத்தை விட உலகளாவிய அதிகார உச்சிமாநாட்டைப் போலவே அமைந்திருந்தது. நரேந்திர மோடி தனது மிக முக்கியமான 2 நாள் ஐரோப்பிய பயணத்திற்காக இன்று கோதன்பர்க்கில் தரையிறங்கினார். இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் உடனடியாக வைரலாகின. அவரது விமானம் ஸ்வீடன் வான்பரப்பிற்குள் நுழைந்ததும் ஸ்வீடன் விமானப்படையின் போர் விமானங்கள் பிரதமரின் விமானத்திற்கு பாதுகாப்பாக பிரம்மாண்டமாக அணிவகுத்து வந்தன. அந்த ஒரு தருணம் மட்டுமே சமூக வலைதளங்கள் முழுவதும் வைரலாக பரவியது. ஆனால் இந்த பயணம் வெறும் அடையாளங்களை மட்டும் தாண்டிய பல விஷயங்களைக் கொண்டுள்ளது. இந்தியாவும் ஸ்வீடனும் தற்போது சுமார் $775 பில்லியன் மதிப்பிலான இருதரப்பு வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. பசுமை தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் எதிர்கால தொழில்துறைகள் ஆகியவற்றுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று முன்னதாக நெதர்லாந்தில் டச்சு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் மோடி இருந்தார். இரு தலைவர்களும் புகழ்பெற்ற ஆஃப்ஸ்லூய்டிக் அணையை ஒன்றாக சுற்றிப் பார்த்தனர். இது ஏன் முக்கியமானது? ஏனெனில் நீர் மேலாண்மை மற்றும் பருவநிலையை தாங்கும் உள்கட்டமைப்புகளில் நெதர்லாந்தின் நிபுணத்துவத்திலிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள விரும்புகிறது. குறிப்பாக இந்திய நகரங்கள் முழுவதும் பருவநிலை அபாயங்களும் நகர்ப்புற வெள்ளமும் தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த சூழலில் இது மிகவும் முக்கியமானது. எனவே இந்த பயணம் வெறும் இராஜதந்திரம் மட்டுமல்ல, இது தொழில்நுட்பம், நீடித்த நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் இந்தியாவின் உலகளாவிய செல்வாக்கு ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும். ஏஐ கூட்டாண்மைகள் முதல் பருவநிலை மாற்றங்களுக்கான தீர்வுகள் வரை ஐரோப்பாவும் இந்தியாவும் தற்போது இணைந்து ஒரு முற்றிலும் புதிய கட்டத்திற்குள் நுழையக்கூடும். எனவே இந்த உலகளாவிய கூட்டாண்மைகள் நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவிற்கு உண்மையாகவே பயனளிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் அப்டேட்டுகளுக்கு ஃபாலோ செய்யுங்கள்.